ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் குலதெய்வம் கோயில் போயிருந்தோங்க. ஸோ அந்த விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலக்குறிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தாங்க இருக்குது. இது எங்கள் ஹஸ்பண்ட் வழி கோயிலுங்க. இது என்ட்ரன்ஸ் தாங்க. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஷெட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் சாமி இருப்பாங்க. அப்புறம் அதை சுற்றி பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரையுமே கம்மாயின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த கம்மாய் தண்ணி தாங்க நிறைய போச்சு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப் வரையும் கால் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஆழமாக தான் போச்சு. ஸோ அதுதான் கோயில். இங்கே பாருங்கள், கோயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. கோயில் பக்கமே பார்த்திங்கன்னா நிறைய வாழைத்தோப்பு இருந்துச்சு. இந்த தோப்புக்காரவங்க எப்போயுமே நம்ம கோயில் போனால் ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்கங்க. வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. பாருங்கள், இதான் தோப்பு. இந்த வாழைத்தோப்பில் முன்னாடி பார்த்திங்கன்னா என்னதுன்னா வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பம்பு செட்டு நாங்கள் போகிறோன்னு இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. என் பசங்களுக்கு அங்கேருந்து வர மனசே வரலங்க. வெளியே இருந்து வரவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஆட்டம் போடுறாங்கன்னு. தண்ணி குளிக்கவும் சரி குடிக்கவும் சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் ரொம்ப நல்லா பேசுனாங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசினாங்க. முன்னாடிலாம் வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க இந்த தோப்பில். இப்போ வாழைக்கன்று வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போ போனாலுமே இங்கே என்ன விளைஞ்சாலும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வெண்டைக்காய் டைமில் ஏம்மா வெண்டைக்காய் போடலன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா இல்லைம்மா, தாத்தா இருந்தப்போ இந்த மாதிரி போட்டோம். அதுக்கப்புறமேட்டு இந்த கடலை போடுவோம், பருத்தி போடுவோம், இப்போ பாடு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள், கோயிலுக்கு அங்கிட்டு ஃபுல்லாக கம்மாய் தாங்க. அவ்வளோ தண்ணி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் சாமி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து லெமன் ரைஸ் கட்டிட்டு போயிருந்தேன். ஸோ லெமன் ரைஸும் பருப்பு துவையலும் பருப்பு துவையலும் பருப்பு வடையும் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம். இட்லி பசங்களுக்கு கடையில் தான் வாங்கினோம். மற்றபடி பருப்பு துவையலும் லெமன் ரைஸும் வீட்டில் செஞ்சது தான். சரின்னு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே அந்த அம்மாவுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இந்த தாத்தா வந்திருந்தாங்க. தாத்தாவுக்கும் சாப்பிட கொடுத்துருந்தோம். தாத்தா பார்த்திங்கன்னா எந்த ஊருடா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. யாருன்னு தெரியாட்டினாலும் நல்லா நம்மளை கவனிச்சுக்குவாங்க, நல்லா பேசுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு கோயிலில் சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு ஊர்க்காரவங்கக்கிட்டேயும் பேசிவிட்டு அப்புறம் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த மாடும் அந்த அம்மாவோட தான். காலையில் கட்டிட்டு அப்புறமேட்டு இங்கே வயலுக்கு தோப்புக்கு நீர் பாய்ச்சி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடலை பருத்தியெல்லாம் போட்டிருப்பாங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.